ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம ஹெல்த்தியான வரகு அரிசி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரகு அரிசி கஞ்சியிலேயே ரொம்ப சிம்பிளான வெர்ஷன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சிடலாம். இப்போ இந்த வரகு பார்த்திங்க அப்படின்னா நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். ஒருத்தருக்கு 1/4 கப் அளவுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 பேருக்கு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 3/4 கப்புக்கு நல்ல ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு இதுக்கு 4 மடங்கு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வைக்கும் போதே இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு ஜீரகமும் அதுக்கப்புறமேட்டு 2 பல்லு பூண்டு சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும். அது கூட சேர்த்து ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து இதில் வேக வைக்க போகிறோம். மிதமான அனலில், அதாவது மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வர வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மலர்ந்து இந்த வரகு அவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இதுவே சாஃப்டாக நல்லா மலர்ந்துருக்கும். இன்னுமே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்ல கரண்டியோட பின்புறமாவோ இல்லைனா ஒரு ஸ்மாஷர் வச்சோ இதை நல்லா மசிச்சுக்கவும் செய்யலாம். இப்போ பாருங்கள், கையில் எடுத்து மசிச்சு விட்டாலே எவ்வளோ சாஃப்டாக இது வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், வரகு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு இதை தாளிச்சு விட்டுற வேண்டியதான். தாளிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் இல்லைனா 2 டீஸ்பூன் நெய்யில் தாளிச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 சின்ன மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மெயினான இன்க்ரீடியண்ட்டு சின்ன வெங்காயம். ரொம்ப டேஸ்ட்டை இதில் தூக்கி கொடுக்கும். ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம தாளிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இது கூட சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து ஒரே ஒரு கொதி வர விட்டுலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் தாளிக்கிற கரண்டியில் இங்கே பாருங்கள், அழகாக சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு நம்மளுடைய தாளிக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து இதை வதக்கி எடுத்திருக்கேன். இதை இதில் கலந்துருங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம். இது நம்ம கஞ்சின்றதுனால இந்த பதத்தில் 1/2 கப்பு தண்ணி நம்ம சேர்க்க தேவைப்பட்டிருக்கு. வரகு கொஞ்சம் ஈஸியாக அடிப்பிடிக்கும். அதனால இந்த மாதிரி டைமில் நம்ம சிம்மில் வச்சு இதை தாளிச்சு விட்டோம்னா ரொம்பவே நல்லது. அவ்வளோவேதான், செம்ம ஈஸியாக செம்ம டேஸ்டான, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வரகு அரிசி கஞ்சி எப்படி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளான வெர்ஷன். காலையில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட சேர்த்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வரகு குக்கரில் வேக வைக்கும் போதே கேரட்டை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு கேரட்டை துருவி சேர்த்துருங்க. இன்னுமே ஹெல்தி ஆகிடும். வரகுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி வரகு உப்புமாவோ கஞ்சியாவோ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.